ஆண்டோ பீட்டர் தன் தந்தையின் வியாபாரம் நஷ்டத்துல போய்கிட்டு இருந்த ஒரு சூழல்ல வளர்ந்த ஒருத்தர். குடும்ப படகு முழுகும் நிலை. இந்த நிலையில இவர் போட்ட ஒரு எதிர்நீச்சல் தான் சாஃப்ட் வியூ. ஒரு சூழல்ல பிடிக்க ஒரு விரக்தியில ஒரு 2 நாட்கள் வீட்டுல இருந்துட்டு, அப்போ நான் வீட்டுல படுத்தப்ப என்னைய காணோன்னு என்னுடைய ஆசிரியரே என்னை தேடி வந்துட்டாரு வீட்டுக்கு. என்னப்பா காணோம்? பிறகுதான் அவர் தட்டி கொடுத்தா, ஐயோ இதுக்கெல்லாம் மனச்சோர்வாயிடக்கூடாது, நம்ம ஒரு நிறுவனத்தை தொடங்குவோம், நம்ம கம்பெனியை செய்வோம். அப்பதான் ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸிபிஷன் முதல் முறைய பார்க் ஷெரட்டன் ஹோட்டல்ல நாங்க 2 பேரும் போயிட்டு வந்தோம். அப்போ 2 பேரும் பேசணும், பாருங்க கம்ப்யூட்டர்ல தமிழ் சாஃப்ட்வேர்னா இந்த விலை விற்கானுங்க, ஏதோ பாம்பேக்காரன் பெங்களூர்காரன் டெல்லிக்காரன் தமிழ்நாட்டில் மிளகா அரைக்கானுங்க, 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் விலை இருக்கு, நம்ம எதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பேசினேன். ஆனா என்னை விட ஆணித்தரமா குறிப்பிட்ட நாள்களுக்குள்ள நம்ம இதை செய்யலாம் அப்படின்றது அவர் எனக்கு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சென்னை நெல்சன் மாணிக்கம் உள்ள சூளமேடு பிரிட்ஜ் ஏறினோடனே முதல் கட்டடம் இன்னைக்கு இருக்கு. அந்த கட்டடம் அதுல 600 ரூபாய் வாடகைக்கு ஒரு இடத்தை பிடித்து வந்தோம். வெறும் டேபிள் மட்டும்தான் இருக்கும் எங்க அலுவலகத்துல. டெலிபோன் கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல டெலிபோன் வாங்கினா 15,000 ரூபாய் தேவை. எங்க கிட்ட கிடையாது. இந்தியாவிலே இல்ல உலகத்திலே சொல்லலாம், கம்ப்யூட்டர் இல்லாம ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனம் தொடங்கினதுன்னா நாங்க. ஆனா நாங்க 2 பேருமே சிரிச்சுக்கிறோம், நானும் என்னுடைய ஆசிரியரும். என்னையா நீ கம்பெனி கம்ப்யூட்டர் இல்லாம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது நீதான், ஒன்னிய நம்பி நான் வந்த அப்படின்னு என்னைய கிண்டல் அடிப்பாரு. நாங்க எடுத்த உடனே எங்கிட்ட பொருள் கிடையாது. ஏன்னா தயாரிப்பு மையம்னா, மென்பொருள் தயாரிப்பு மையம்னா கொஞ்சம் கொஞ்சமா தயாரிச்சு நிறைவடைஞ்சாதானே பொருளை விற்க முடியும். அதுக்கே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அந்த சர்வைவலுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான், சலிப்பு மன நிறைவு இல்லாம தான் வேலை செய்ய வேண்டிய சூழல். ஒண்ணு அலுவலகத்தை நடத்தணும், சாப்பாடு, பஸ் கட்டணம் எல்லாத்தையும் மீறி தான் நாங்க அப்போ உயிர் கொடுத்து அந்த நிறுவனத்தை வளர்த்து வந்தோம். மலை ஏற ஒருத்தருக்கு மலை உச்சி இலக்கா இருக்கலாம். ஆனா வழியில அவங்க சந்திக்கிற கல்லும் முள்ளும் காத்தும் பனியும் தான் சுவாரஸ்யமே. அதே மாதிரி ஆண்டோ பீட்டரோட இந்த பயணத்துல எத்தனையோ சுவாரஸ்யங்களை அவர் சந்திச்சிருக்காரு. அது எல்லாமே இவருடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. நான் நினைச்சேன் ஒரு பெரிய மலைப்பா நினைச்சேன், ஏதோ பெருசா நாளைக்கே சேர்ந்துற போது இடம்லாம் பத்துமோ இல்லையோ, நம்ம எப்படி எல்லார்ட்டையும் பேச போறோம், நிறைய வேலை செய்திருக்கோம் அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா ரிசல்ட்டே இல்ல. 1 மாதமா பயிற்சிக்கு பயிற்சி மையத்துல யாருமே சேரல. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, என்னுடைய அலுவலகத்துக்கு எழுத்த கட்டடத்துல இருக்கவங்க தான் கடைசியில முதல் மாணவரை என்கிட்ட சேர்ந்தார். அவர் சேர்ந்ததே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. 3-4 மாதம் வரைக்கும் மறுபடியும் சேரல. அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலகட்டத்தில் புரோகிராமிங் கோர்ஸ் நடத்துறதுக்கு பெரிய பெரிய கம்பெனிகள், நார்த் இந்தியன் கம்பெனிஸ் எல்லாம் இருந்தாங்க. நான் புரோகிராமிங் கோர்ஸ்க்காக பயிற்சி மையம் தொடங்கல. முழுக்க டிஜிட்டல் பிரிண்டிங், டிடிபி, பிரிண்டிங் பிரஸ் பிளஸ் கிராபிக்ஸ் அனிமேஷன், இந்த கோர்ஸ் சார்ந்துதான் நான் எக்ஸ்க்ளூசிவா அதுக்கு மட்டும்தான் ட்ரைனிங் சென்டரை தொடங்கியிருந்தேன். தாய்மொழி பெறாதத சமூகம் பெறாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டோ பீட்டர் தன்னோட கம்ப்யூட்டர் மானிட்டர்ல தன் முகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி தமிழ் முகத்தை தான் பார்த்திருக்காரு. கணினி தமிழ் தான் இவரோட கனவா இருந்திருக்கு. நாங்க மென்பொருள் தயாரிச்சது ஒரு தமிழ் வேர்ட் ப்ராசஸர். இப்ப எம்எஸ் வேர்டுன்னு பாக்கீங்க பாத்தீங்களா, அதே எம்எஸ் வேர்டு தமிழ்ல நீங்க எம்எஸ் தாஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம்ல வேலை செய்யும். இப்ப விண்டோஸ்னா உங்களுக்கு ஆன் பண்ண உடனே விண்டோஸ் வந்துருது. தாஸ்னா பாருங்க வெறும் வெள்ளை திரை தான் இருக்கும். அதுல தமிழ் டைப் அடிக்கிற மாதிரி அது ஒண்ணு பண்ணோம். ரெண்டாவது பிரிண்டிங் பிரஸ், இந்த டிடிபி பணிகளுக்கு வேண்டிய தமிழ் ஃபான்ட்ஸ், இந்த 2 தயாரிப்புகள் தான் பண்ணோம். விண்டோஸ்ல எங்க நாங்க கரெக்டா தயாரிப்பு பண்ணும் போது விண்டோஸ் வந்தது. விண்டோஸ்க்கு ஏற்றபடி தமிழ் எழுத்துரு பண்ணதுதான் எங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னு சொல்லலாம். அதான் எனக்கு திருப்பு முனைன்னு பாத்தீங்கன்னா ஓட்டர் லிஸ்ட கஸ்டமைஸ் பண்றது. அப்பெல்லாம் ஓட்டர் லிஸ்ட் 6 மாசம் 1 வருஷம் பிரிண்ட் பண்ணுவாங்க.
நான் வந்து பாத்தீங்கன்னா அதை 2 நாள்ல தயாரிக்கிற மாதிரி பண்ணியிருந்தேன். 2வது வளர்ச்சி எங்களுக்கு வந்து முழுக்க நான் பயிற்சி மையம் தொடங்கினதுதான். 2000 ஆண்டு நான் வந்து சிங்கப்பூர் தமிழ் இணைய மாநாட்டுக்கு சென்று திரும்பியவுடன் சிஎஸ்சி நிர்வாகத்திலிருந்தே என்னைய கூப்பிட்டார்கள். என்னுடைய உழைப்பிற்காகவும் என்னுடைய கிரியேட்டிவிட்டிக்காகவும் தான் என்னைய கூப்பிட்டாங்க. அப்போ வந்து 6 அனிமேஷன் பயிற்சி மையத்தோடு நாங்க வந்து இந்த அனிமேஷன் பயிற்சியை தொடங்கணும். இன்னைக்கு வந்து 64 பயிற்சி மையங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னைக்கு ஆண்டுதோறும் என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 மாணவர்கள் அனிமேஷன் பயிற்சியை படிக்கிறார்கள். தமிழ்ல வந்து புக்ஸ் இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், கோரல் டிரா இந்த 3 தமிழ்ல எழுதிருக்கனால இங்கிலீஷ்ல எழுதியிருந்த புக்ஸை விட தமிழ்ல எழுதிருக்கிறது ஈஸியா புரிஞ்சுது எல்லா டூல்ஸும் படிக்கிறதுக்கு. இதர தமிழ் கம்ப்யூட்டர் பயிற்சி செய்வது எப்படி அப்படின்னு புத்தகம் அது நான் வந்து சொந்தமா எழுதியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட 20 தமிழ் நூல்கள் எழுதியிருக்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம். 2004ஆம் ஆண்டு தமிழக அரசின் சிறந்த நூல் விருது நான் எழுதிய தமிழும் கணிப்பொறியும் என்ற நூலுக்கு கிடைத்தது. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் 5 உரைகள் அடங்கிய சிடி இருக்கு. ஆத்திச்சூடிக்கு வந்து 108 ஆத்திச்சூடிகளுக்கும் நாங்க தான் முதல்ல வந்து ஓவியம் வரைஞ்சோம். ஆத்திச்சூடினா எந்த குழந்தைய கேட்டாலும் மனப்பாடமா டப்பன்னு சொல்லிடும். விளக்கம் கேட்டா தெரியாது. சரி, அப்ப அதுக்கு வந்து ஒரு மல்டிமீடியாவா பண்ணணும், அதுக்கு ஓவியங்கள் வரையணும், அதுக்கு வீடியோ பண்ணணும்னு அருமையான முறையில கருத்திருக்கோம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல். அப்புறம் தமிழ் வந்து கற்றுக் கொடுத்தல் முறை, கிராமர் முறைப்படி எப்படி வந்து தமிழை கற்றுக் கொடுக்கிறது. அப்புறம் அனிமேஷன் முறையில என்சைக்ளோபீடியா, ப்ரீ ஸ்கூல் சிடிஸ், ஸ்டோரிஸ், ரைம்ஸ், பசில்ஸ், டிஸ்கவரிஸ் அப்படின்னு நிறைய மென்பொருட்கள் தமிழ்ல வந்து பண்ணலாம். ரிஸ்டோர் மறக்கப்பட்ட நம்ம உணவு பழக்கங்களை மீட்டெடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சாஃப்ட் வியூ தொழில்நுட்ப உலகத்திற்குள் மறுக்கப்பட்ட நம்ம தாய்மொழிக்கு புத்துயிர் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 பேருமே தமிழ் சமூகத்தின் கைத்தட்டலுக்குரியவர்கள். இந்நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய இலவச தொலைபேசி எண் 18